வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். எரிபொருள் செலவை குறைக்க 1000 டீசல் பேருந்துகளை சிஎன்ஜியாக மாற்ற முடிவு. முதல் கட்டமாக 240 பேருந்துகள் இயக்கம். சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் எரிபொருள் செலவை குறைப்பதற்காக 1000 டீசல் பேருந்துகளை சிஎன்ஜியாக மாற்றவும் அதில் முதல் கட்டமாக 240 பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் டீசல் பேருந்துகளால் ஏற்படும் செலவை மிச்சப்படுத்த 1000 சிஎன்ஜி பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக 2 எரிவாயு விநியோக நிறுவனங்களான திங் கேஸ் மற்றும் டோரன் கேஸ் ஆகியவற்றுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் மாநகர போக்குவரத்து கழகம் செய்துள்ளது. இதில் முதல் கட்டமாக பெருநகர போக்குவரத்து கழகத்தின் புதிதாக கட்டப்பட்டு வரும் வரதராஜபுரம் பணிமனை மற்றும் அம்பத்தூர் பணிமனையில் இருந்து டீசல் மூலம் இயக்கப்படும் 240 பேருந்துகளை சிஎன்ஜி சுருக்கப்பட்ட இயற்கை எரிவாயு வாகனங்களாக மாற்றும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த 2 பணிமனைகளும் இனி சிஎன்ஜி மூலம் இயங்கும் பேருந்துகளுடன் மட்டுமே செயல்படும். இந்த மாற்றத்தை மேற்கொள்வதற்கு தி கிங் கேஸ் நிறுவனம் வரதராஜபுரம் பணிமனைக்கும் டோரன் கேஸ் நிறுவனம் அம்பத்தூர் பணிமனைக்கும் சிஎன்ஜி விநியோகத்தை கையாளும். ஒவ்வொரு நிறுவனமும் அந்தந்த டிப்போக்களுக்குள் எரிபொருள் நிரப்பும் வசதிகளை ஏற்படுத்த டேங்கர்களை பதிக்கும் பணியில் தொடங்க உள்ளது. புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் கீழ் டீசல் தரையிறங்கும் செலவில் 6% தள்ளுபடியில் சிஎன்ஜியின் விலை நிர்ணயிக்கப்படும் என்று சென்னை மாநகர போக்குவரத்து கழக நிர்வாக இயக்குனர் பிரபு சங்கர் தெரிவித்தார். உதாரணமாக டீசல் விலை லிட்டருக்கு ரூபாய் 90.65 எனில் அதனுடன் தொடர்புடைய தரையிறங்கும் செலவு ரூபாய் 85.20 இருக்கும். இந்த 15 ஆண்டு ஒப்பந்த காலத்தின் முதல் 6 ஆண்டுகளுக்கு சிஎன்ஜி வாங்குவதற்கான அடிப்படை விகிதமாக செயல்படும். இதன் விளைவாக மாநகர போக்குவரத்து கழகம் சில்லறை சந்தை விலையை விட குறைந்த விலையில் சிஎன்ஜி வாங்க முடியும் என மாநகர போக்குவரத்து கழக நிர்வாக இயக்குனர் பிரபு சங்கர் தெரிவித்தார். இந்த சிஎன்ஜி எரிபொருள் நிரப்பும் நிலையங்களின் ஒரு பகுதி மாநகர போக்குவரத்து கழக பயன்பாட்டிற்காகவும் மற்றொன்று நெடுஞ்சாலை மற்றும் சாலை பயணர்களுக்கான சில்லறை விற்பனை நிலையமாகவும் செயல்படும். எரிவாயு சப்ளையர்களுக்கு நிலத்தை குத்தகைக்கு விடுவதன் மூலம் மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு வாடகை மூலம் கூடுதல் வருமானம் கிடைக்கும். போக்குவரத்து துறையின் தொழில்நுட்ப பிரிவான பல்லவன் போக்குவரத்து ஆலோசனை சேவைகள் நடத்திய ஆய்வில் டீசலுடன் ஒப்பிடும்போது சிஎன்ஜியில் இயக்கப்படும் மறுசீரமைப்பிக்கப்பட்ட பேருந்துகள் 1 கிலோமீட்டருக்கு ரூபாய் 2.9 முதல் ரூபாய் 3.5 வரை சேமிப்பை வழங்கும் என தெரிய வந்தது. முன்னாள் போக்குவரத்து செயலாளர் கே பனீந்திர ரெட்டி முதலில் உருவாக்கிய இந்த முயற்சி போக்குவரத்து நிறுவனங்களில் பெருகி வரும் கடன்களுக்கு செலவுகளை கணிசமாக குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. அதிகாரப்பூர்வ மதிப்பீடுகளின்படி டீசல் பேருந்து சிஎன்ஜியில் இயக்குவதற்கான செலவு ரூபாய் 7 லட்சம் முதல் ரூபாய் 8 லட்சம் வரை இருக்கும். புறநகர் பேருந்துகள் இந்த முதலீட்டை 9 முதல் 10 மாதங்களுக்கு மீட்டெடுக்கும் என்றும் நகர பேருந்துகள் 13 முதல் 14 மாதங்கள் ஆகலாம் என்றும் தெரிகிறது. 5 முதல் 7 ஆண்டுகள் மீதமுள்ள செயல்பாட்டு ஆயுட்காலம் கொண்ட பேருந்துகள் மட்டுமே சிஎன்ஜி பேருந்தாக மாற்றப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதை போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.